அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அண்மையில ஒரு பாடசாலைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஹோஸ்ட் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த பாடசாலை நம்ம நார்மலா போகக்கூடிய ஒரு பாடசாலை போல இல்ல. அது ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கான ஒரு பாடசாலை. சோ இந்த பாடசாலை மாத்தளை மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றது உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். என்னன்னா நமக்கு தெரியும் ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாடசாலைகள் அப்படின்னும் போது மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி கேள்விப்பட்ட பாடசாலை திஹாரியில இருக்கக்கூடிய ஹேண்டிகேப். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அங்கதான் பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க. சிலவங்க அங்கேயே ஸ்டே பண்ணி படிக்க வைப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்கள்லயுமே அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வருது. சோ கட்டாயம் ஒவ்வொரு ஊர்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையாகத்தான் இந்த ஸ்பெஷல் நீட் பாடசாலைகள் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணி போய் அங்க பிள்ளைகளை படிப்பிக்கக்கூடிய வசதிகள் இருக்காது இல்லையா? சோ ட்ராவலிங் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ ஒவ்வொரு ஊர்லயுமே வந்துட்டா அந்த பிள்ளைகள் அந்தந்த பாடசாலைகளுக்கு போவாங்க. சோ இந்த பாடசாலையை பொறுத்தவரையில இந்த பாடசாலையுடைய பேர் பேர்ல்ஸ் ஆஃப் மாத்தளை. பேர்ல்ஸ் அப்படிங்கும் போது உண்மையிலேயே அது ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா? அதை நாங்க ரொம்ப கவனமாக வச்சுக்கொள்ளணும். சோ அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஸ்கூலும் இருக்குது. அவங்க உண்மையிலேயே பேர்ல்ஸ் தான். அது மட்டும் இல்ல, அந்த பாடசாலையுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது அது ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தது. அந்த பாடசாலை ஆரம்பிச்சு ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்ததுக்காகத்தான் அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் உள்ள பிள்ளைகள். உண்மையிலேயே அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம் மட்டும் இல்ல, அது ஒரு இமோஷனல் மூமெண்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் கட்டாயமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளில் கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த பிள்ளைகள் எவ்வளோ ஸ்பெஷலானவங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தாலா நம்மள எவ்வளோ பிளெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நமக்கு இவ்வளோ எல்லாம் இருந்தும் கூட நம்ம எதுவும் செய்யறோம் இல்லையே. அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மொமெண்டாகவும் அது மாறும். சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், நாங்க மோஸ்ட்லி ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கான ஒரு பாடசாலையுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மெயினாக ஆண்கள் தான் இதுக்கு பின்னால் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ப்ரொசஸ், ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்ல. நார்மலி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது போல இல்ல, ஒரு ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கான ஒரு பாடசாலை ஆரம்பிக்கிறது. சோ அந்த பாடசாலையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அதோடைய டைரக்டர் ஒரு பெண். மிஸ்ஸஸ் ஃபெரோசா தாஹா அவங்க தான் இந்த பாடசாலையுடைய டைரக்டர். ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில, எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியில எல்லாமே ஃபேஸ் பண்ணித்தானே இவங்க இந்த பாடசாலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இன்றைக்கு ஒரு வருடத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு பாடசாலையாக அது இருக்குது. இந்த பாடசாலைக்கு புதிய மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இந்த பாடசாலையில கற்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இளம் ஆசிரியர்கள், ரொம்ப யங் டீச்சர்ஸ், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளைகள் நியமிக்கப்பட்டு அவங்க ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. பல ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யப்படுது. நிறைய எக்ஸசைசஸ், அதே போல அவங்களுக்கான ஃபன் ஆக்டிவிட்டிஸ், நிறைய கேம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தினம் நடந்து கொண்டே இருக்குது. பல மாணவர்கள் அதுல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கண்டிருக்கிறாங்க. உண்மையிலே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஒரு பாடசாலையை நடத்திட்டு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸின்றே சொல்லலாம். ஆனால் அதை ஆரம்பிக்கிறது இருக்குது இல்லையா, அந்த ஆரம்ப புள்ளி தான் மெயின். சோ ஒரு ஸ்டார்டர் இருந்தால் அது கண்டினியூ பண்ணிட்டு போறது ஒரு மேட்டர் இல்லை. பட் அந்த ஸ்டார்டர் யாரு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை மிஸ்ஸஸ் ஃபெரோசா தாஹா அவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அவர்களுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், சக்தியை கொடுக்க வேண்டும். இந்த பாடசாலையை சிறந்த முறையில கொண்டு போயிட்டு மிகப்பெரிய பாடசாலையாக இது நாளைக்கு மாறுவதற்கு. சோ எனக்கு பர்சனலி அது இமோஷனல் மொமெண்டாக இருந்தது. சில இடங்கள்ல உடனே அல்லாஹ் தாலாவை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் தானே. இதுவுமே ஒரு சிச்சுவேஷன் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளைகள் இவ்வளவு திறமையாக இருக்கும் போது நம்மளால் ஏன் முடியாது? நம்மளால் முடியாத எதுவும் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தாலா இவ்வளவு ஆற்றலை கொடுத்து முடியாத பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, அந்த பாடசாலையில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், நிறைய ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுடைய பாடசாலைகள்ல எல்லா மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி வேற வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இந்த பாடசாலையில மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப ஹைப்பர் ஆவாங்க, எப்ப
நார்மலா இருப்பாங்கன்னு சொல்லியே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட இதுலயும் கூட அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப அழகான முறையில பார்த்து அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸும் டைரக்டர்ஸும் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக நல்ல சேஃப் அண்ட் செக்யூராக போகக்கூடிய ஒரு பாடசாலை இது. அந்த பாடசாலையுடைய ஆசிரியர்கள், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேணும். ரொம்ப அழகான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளில் கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து விளங்கும். அண்ட் அல்லாஹ்வை ஷுக்கூர் செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாகவும் அது அமையும்.